தாவீதுக்கு ரொம்ப ஃபேவரட் யாரு தெரியுமா? யோனத்தான். ஆனா தாவீது ரொம்ப பழகுனது யாரு கூட தெரியுமா? சவுல் கூட. இதான் லைஃப். புரிஞ்சா? இதான் வாழ்க்கை. ஆமா, நம்மள ரொம்ப ஓட விடுறது யாராவது இருக்கும் தெரியுமா? யோனத்தான்லாம் அப்படி சும்மா துரத்திரத்துல வர முடியாது நம்ம லைஃப்ல ஒவ்வொரு கட்டத்துல. ஆனா எப்பொழுதும் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் யோனத்தான் என்னோடு இருக்கிறான் என்று சொல்லவில்லை, தேவரீர் என்னோடு இருக்கிறீர். ஹல்லேலூயா. யோபுவை பாருங்க, ஒரு பக்கம் சொல்றார் அவர் எனக்கு உத்தரவு கொடுத்தாலும் நான் நம்ப மாட்டேன். அப்புறம் பார்க்கிறார், இப்படி சொன்னா என்ன தேற்றுறதுக்கு யார் இருக்கிறா? மனைவியே சொல்றா தேவனை தூஷித்து, வேற யாரும் கிடையாது, நம்ம தான் தேற்றணும் சொல்றார். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் நம்ப, ஏன்னா நான் தளர்ந்துடக்கூடாது. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நாம் தளர்ந்து போகாதிருந்தால். ஆமே. மூன்றாவது, அவிசுவாசத்திற்கு இடம் கொடாதீர்கள். ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றான், ஆண்டவரே, அதனுடைய 24வது வசனத்தை வாசிங்க. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னார். அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காம இருக்க பெஸ்ட் வே என்ன தெரியுமா? பிரேயர். ஆண்டவர்கிட்ட இரக்கத்துக்காய் கெஞ்சுறது. ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஆண்டவர் ஹெல்ப் பண்ண மாட்டாரா? ஹெல்ப் பண்ணுவாரா? பேதுரு கடலுக்குள்ள மூழ்க காரணம் விசுவாசமா சந்தேகமா? சந்தேகம். உடனே அவன் என்ன சொன்னான்? ஆண்டவரேன்னு கத்துனால. உடனே ஆண்டவர் ஹெல்ப் பண்ணாரா இல்லையா? எப்படி ஹெல்ப் பண்ணார்? கையை பிடிச்சு தூக்கி விடுவார். அவிசுவாசத்திலிருந்து கர்த்தர் கையை பிடித்து தூக்கி விடுவார். எத்தனை பேர் விரும்புறீங்க, ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசத்திலிருந்து எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்ப இந்த இடத்துல முதல்ல யாரை தூக்கி விடணும் தெரியுமா? தகப்பன. அடுத்துதான் யாரை தூக்கி விடணும்? பிள்ளைய. தலைமுறையை தூக்கி விட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்ல முதல்ல ஒன்ன தூக்கணும். ஹல்லேலூயா. நம்மள தூக்கணும். முதல்ல ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், என் அவிசுவாசம் நீங்கும்படி. இவர் இப்படி ஜெபம் பண்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்கிறது, அதை நான் அடுத்து சொல்றேன். ஆமா, அவிசுவாசம். அந்த சந்தேகத்தோடு நம்ம ஒண்ணு கேட்டா, யாக்கோபு 1வது அதிகாரத்தில் அழகா இது சொல்லப்பட்டிருக்கிறது. 6-7 வசனத்துல சந்தேகத்தோடு ஒருத்தன் கேட்கிறானா, காற்றில் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு எப்படி இருக்கிறதா? ஒப்பா இருக்கிறது. புரியும்படி சொல்லணும்னா, நீங்க இந்த கடற்கரையில எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாரும் போயிருப்போம். ஆமா, நம்ம ஊர்ல தான் 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர்ல பீச் இருக்கு. எல்லாரும் போயிருப்போம், பிள்ளைகளை கூட்டிட்டு போயிருப்போம். சில அலைகள்லாம் பார்த்துருக்கீங்களா? தூரத்துல இருந்து வரும்போது அப்படியே பெருசா இளம்பும். ஆனா காத்துல அது கிட்ட ஒழுங்கா வந்தே சேராது. ஒழுங்கா வந்தே சேராது. சந்தேகம் நம்முடைய ஜெபத்தை அவரிடத்துல சேர விடாது. இந்த சந்தேகம் சேர விடாது. இப்போ இயேசு பக்கத்துல வந்தாச்சு. இயேசு பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப இவனுக்கு இன்னொரு பயம் வந்துட்டு, என் சந்தேகம் என் காரியத்தை கொண்டு போக விடலையோ. ஆமே. அவர்களால் கூடாம போயிட்டு நான் யாரை பிளேம் பண்ணிட்டு இருக்கிறேன்? சீஷர்களை பிளேம் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்பதான் அவனுக்கு ஒரு வெளிச்சம் வருது. இல்ல ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசம், என்னுடைய ஃபெய்த். நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? அவங்களால முடியல. அவங்களால அது தனியா கூட்டு ஆண்டவர் டீல் பண்ணார், அது வேற. இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் சிம்பிள். இந்த ஜாதி பிசாசு, எல்லா ஜாதியும் பிசாசு தான். இந்த ஜாதி பிசாசு எல்லாமே ஜபத்தினால். இங்க என்ன? சந்தேகம், அவிசுவாசம். இதெல்லாம் மாறணும். எனக்கு சந்தேகம், நான் எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் எனக்கு சந்தேகம் இருக்குனாலே பேதுரு மாதிரி ஆண்டவரேன்னு கத்தணும். இந்த தகப்பன மாதிரி ஆண்டவரேன்னு கத்தணும். ஆண்டவரே, 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 எனக்கு ஆண்டவரே அப்படின்னா எனக்கு கம்ப்ளீட்டா நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே, ஹெல்ப் பண்ணு. அதாவது ஆண்டவர்கிட்ட இந்த ஹெல்ப் கேட்கறதுல எப்பவுமே இருக்கணும். அதனால தான் எடுத்ததுமே ஆண்டவர் மலை உபதேசத்துல என்ன சொல்லுவார்னா, ஆவியில் எளிமை, poor in spirit. அந்த எளிமை, அதனுடைய சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? அவனுக்கு எப்பவுமே இந்த ஏழை எளியவன், இந்த போர், அவங்க பார்த்து அவங்களுக்கு எல்லாம் என்ன தேவை தெரியுமா? உதவி தேவை. எப்பவுமே எனக்கு அவருடைய ஒத்தாசை தேவைன்னு ஒருத்தர் இருக்கிறான் தெரியுமா? அவன் பாக்கியவான். எடுத்ததுமே ஆவியில் எளிமை உள்ளவர்கள். அவன் மனசு எப்படி இருக்கும் தெரியுமா? நான் ஒண்ணுமே கிடையாதுப்பா, அப்பா அவர் மட்டும் இல்லைன்னா அவன் விசுவாசம், நான் ஒண்ணுமே
கிடையாது ஆண்டவரே. ஆமென். இது இப்போ டச் பண்ண அடுத்து வேற பாயிண்ட் போயிடும், வேண்டாம். அப்போ நம்முடைய அவிசுவாசத்துக்கு இடம் உடனே ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியணும். அப்பா எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு ஆண்டவரே, இப்படி நம்ம சொல்லணும். ஆமென். அப்போ நம்மளை ஆண்டவருடைய பெரிய விசுவாசத்துல நிக்க வச்சிருக்கிறார். நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஆபிரகாம் பார்த்தீங்களா, அடி எனக்கு என்ன தருவீர் ஆண்டவரே அப்படி சொல்லி கேட்க, என்னப்பா எனக்கு தருவீங்க? ஆமென். இந்த குனிந்து அவன் இந்த 99 வயசானவனுக்கு, இந்த 80 வயசு 90 வயசான சாராளுக்கு அவன் அவன் மனசுல சொல்றான், அந்த ஆண்டவர்கிட்ட அதை அறிக்கையா இல்ல, அது ஜெபம். அப்பா எனக்கு டவுட்டா இருக்குப்பா, என் விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். 4வதாக விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். விசுவாசத்தில் நிலைத்திருக்க என்ன செய்யணும்? இந்த தகப்பனை பாருங்கள், இந்த தகப்பனை பாருங்க. அந்த 9 பேர் பிரயாசப்பட்டோம், கூடாம போயிட்டு இருக்குல்ல. கூடாம போனதுக்கு அப்புறம் இந்த தகப்பன் எங்கதான் நிக்கிறான் தெரியுமா? அங்கதான் நிக்கிறான். முடியலன்னு சொல்லி திரும்பி போகல. 18 வருஷமா ஒரு கூனியாகிய ஸ்திரீ எங்கதான் இருக்கிறா தெரியுமா? சமூகத்துல தான் இருக்கிறா. முடியலன்னு சொல்லி திரும்பி போகல. கானானிய ஸ்திரீக்கு அவர் என்ன செய்யல தெரியுமா? மறு உத்தரவு ஒண்ணுமே கொடுக்கல. அப்படி இருந்து அவன் என்னதான் பின்னாடி வந்துட்டு இருக்கிறா. இதான் நிலைத்திருக்கிறதுனா என்ன தெரியுமா? எனக்கு அவர் ஒண்ணுமே செய்ய மாட்டார்ல, இன்னும் அவர் செய்யல. இன்னும் அவர் 9 பேரால கூடாம போயிட்டுன்னா நைட்டே வந்தாச்சு. அவன் போயிருக்க வேண்டியதான, பையனை கூட்டிட்டு போகல, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். விசுவாசத்தில் நிலைத்திருக்க, சமூகத்தை விட்டு விலகாம இருங்க. நீங்க சமூகத்தை உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் மலையை பெயர்த்துக்கத்தக்க விசுவாசமா? அது கிடையாது, அது தெரியாது. ஆனா நீங்க சமூகத்துல இருக்கிறீங்கன்னா நீங்க விசுவாசத்துல தான் இன்னும் இருக்கிறீங்கன்னு அர்த்த. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருக்கிறது நல்லது. 5வதாக உன் விசுவாசம் மிக மிக முக்கியம் என்பதை புரிந்து கொள். இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். மார்க் 9வது அதிகாரத்தின் 22, 23 வசனங்கள். இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும். அந்த தகப்பன் இயேசுவினிடத்துல சொல்லுகிற, இவனை கொல்லும்படி அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரும் தள்ளிட்டு. இனி அடுத்த வார்த்தையை கவனிங்க. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி, எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் மேல்னா யார் மேல? அவன் மேல, அவன் பிள்ளை மேல. ஏன்னா பிள்ளை படுற கஷ்டத்துல யாரும் கஷ்டப்படுறா? தகப்பனும் கஷ்டப்படுறான். தகப்பன் படுற கஷ்டத்துல பிள்ளை கஷ்டப்படுமான்னு கேட்டா பலருக்கு தெரியாது. ஏன்னா தகப்பன் பல கஷ்டத்தை உள்ள வச்சிருப்பான். ஆனா பிள்ளை படுற கஷ்டத்துல தகப்பனும் கஷ்டப்படுறான். அதனால என்ன கேட்கணும்? எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்ன போது இயேசு சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசித்தால் என்று அல்ல, நீ அப்படிங்கிறார். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். ஆண்டவரே, நாங்க அவங்களோட பையன் இருக்கட்டும், நீ 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 நம்முடைய விசுவாசம் பேசப்படும். நம்முடைய விசுவாசம் பேசப்படும். ஆண்டவர் இந்த இடத்துல அவன் பையன்கிட்ட விசுவாசம் இருக்கா விசுவாசம் இல்லையானே பார்க்க விரும்பல. ஆமென். அவன் பாரத்தை இவன் பாரமா சுமந்துட்டு நிக்கும் போது கர்த்தர் இப்ப என்ன சொல்றா தெரியுமா? எனக்கு உன் விசுவாசம் வெளிப்பட்டா போதும், உன் பையனுக்கு நான் சுகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். நீ விசுவாசிக்க கூடுமானால் இந்த காலை வேளையில் என்ன கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்ம குடும்பத்தில் இருக்கிற பல பிரச்சனை மாறுவதற்கு தேவன் நம்முடைய விசுவாசத்தை பார்க்க விரும்புகிறார், நம்முடைய விசுவாசத்தை அறிய விரும்புகிறார். நீ விசுவாசிக்க கூடுமானால். 100க்கு அதிபதி கிட்ட சொன்னாரா அவன் வேலைக்காரன் விசுவாசிக்கிறான்னு போய் அவங்க கிட்ட கேளு? இல்ல. 4 வாலிபர்கள் அந்த திமிராத காரனை கீழே இறக்கி வச்சதும் அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு அவங்க விசுவாசத்தை பார்க்கிறார். நீ விசுவாசிக்க கூடுமானா? இப்பதான் அவன் உண்மையிலே கத்துறான், எனக்கு உதவுங்க. ஹல்லேலூயா. முதல்ல எப்படி கேட்கறான் தெரியுமா? எங்களுக்கு உதவுங்கன்னு. இப்ப என்ன கேட்கறான் தெரியுமா? எனக்கு உதவுங்க ஆண்டவரே, எனக்கு உதவுங்க ஆண்டவரே.
என்ன இந்த விசுவாசத்துல என்னை தூக்கி நிறுத்திட்டீங்கன்னா என் குடும்பம் எழும்பிடும் ஆண்டவரே. விழுந்து போன என் கூடாரம் திரும்ப எழும்பிடும் ஆண்டவரே. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த காலை வேளையில ஒரு விஷயம் கைகளை உயர்த்தி, தகப்பனே இந்த விசுவாசத்தில் என்னை தூக்கி விடுவீராக, என்னை தூக்கி விடுவீராக, என்னை தூக்கி விடுவீராக. ஆமென். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். இப்படி சொன்னது. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். 24. உடனே பிள்ளையின் தகப்பன், பிள்ளை இப்பதான் அவனுக்கு புரியுது. ஓஹோ, நான் எழும்பினாதான் என் தலைமுறை எழும்பும். நான் எழும்பினாதா, நான் விசுவாசத்தில் நின்னாதான் என் தலைமுறை நிற்கும். நான் எழும்பினாதான். இன்னைக்கு கர்த்தர் சிலரோடு உத்தரவாதம் எடுக்க சொல்ல விரும்புகிறார். நம்ம எல்லாம் சேர்ந்து ஆண்டவர் எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு ஏதாகிலும் செய்யுங்கப்பா என்கிற நிலையில ஆண்டவர் சமூகத்தில் வந்து நிற்கும் போது ஆண்டவர் பர்டிகுலரா உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ற, நீ விசுவாசித்தா, நீ ஆண்டவர் அப்படிதான். பாருங்கள், மார்த்தாள் ஓடி வராங்க. மார்த்தாள் ஓடி ஆண்டவர் நீங்க இருந்திருந்தா இப்படி நடந்திருக்குமா? உடனே ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால். அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அது கடைசி காலம் ஒன்றை போய் சொன்னேன் பாரு, போ வீட்டுல இன்னொருத்தி இருப்பா, அவளை கூட்டிட்டு வா. அவளும் வந்து ஆண்டவரேன்னு சொல்லி காலில் விழுந்து அழுதுட்டா. அந்த அம்மா வந்து அழுது சாதிக்கிறாங்க. அதான் பாருங்க, அதான் சொல்லல, நம்மளால முடியலன்னா ஹெல்ப்புக்கு எப்படி விழுந்தா பாருங்க. பைபிள் சொல்லுறது இயேசு கண்ணீர் விட்டார் இருக்கும். அவர் கண்ணில் கண்ணீர் வந்துட்டு. ஆமா, ஏன்னா அவளுக்கு அவர் மேல அவ்வளவு நம்பிக்கை. 4 நாள் ஆயாலும் நாற்றம் வச்சாலும் கல்லற முன்பில் கர்த்தன். ஒவ்வொரு நாளும் ஓடி ஓடி வாரா. முதல் நாள் வந்து பாக்குற ஏமாற்றம், 2வது நாள் வந்து பாக்குற ஏமாற்றம், 3வது நாள் வந்து பாக்குற ஏமாற்றம், 4வது நாள் வரல. ஏன்னா 3 ஏமாற்றத்தை பார்த்தாச்சு. அவர் வருவார். ஏன்னா ஏற்கனவே தகவல் சொல்லி அனுப்பி ஆகிவிட்டது. தகவல் ஏற்கனவே சொல்லியாச்சு. தகவல் அறிந்து வேணும்னே இருந்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் கழிச்சு வராரு. சூப்பர்லாம் ஆண்டவர். எல்லாம் தெரிஞ்சுதான் வேணும்னே உட்கார்ந்து இருக்கிறீங்களா ஆண்டவர்? இப்போ 3-4 மைல் தூரம் நாங்க போர்டு கஷ்டப்பட்டு ஓட்டினதுக்கு அப்புறம் வந்து இறையாதே அமைதியாரு சொல்றீங்களா? ஆண்டவர் நீங்க விளையாடுறீங்களா இல்ல என்ன ஆண்டவர்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆமா, 3 நாள் ஏன்னா இவ வீட்டுல இருந்து ஓடும் போது யூதர்கள் என்ன தெரியுமா நினைச்சாங்க? இவ எங்க போய் அழ போறா? அப்போ ஏற்கனவே இதை செஞ்சிட்டு இருக்கிறா. ஆனா 4வது நாள் ஓடாம உட்கார்ந்து இருக்கும் போது ஆண்டவர் சொல்றார், அவளை பழையது போல ஓடி வர சொல்ல. பழையது போல போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார், எடுத்தா ஓட்டம். அதே போல நீ நம்பி ஓடுற ஓட்டம் என்னைக்கும் ஏமாற்றத்தை கொடுக்காது.